எங்க மீனாவுமே பார்வதி சொன்னதை கேட்டு ரொம்பவே குழப்பத்தோட போயிட்டு இருக்காங்க. எதுக்காக ரோகிணி எனக்கு இந்த விஷயத்த பண்ணணும்? சொல்லப்போனா அவங்க எப்பவுமே நான் எது பேசினாலும் எதிர்த்து தானே பேசுறாங்க. எனக்கு ஆப்போசிட்டா தானே இருக்காங்க. அவங்க ஏன் எனக்கு ஆதரவா இந்த 2,00,000 கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த குழப்பத்தோட டைரக்டா முத்துவை பார்க்கறதுக்காக செட்டுக்குமே போயிடுறாங்க. செட்டுக்கு போயிட்டு இந்த பக்கம் முத்துவை பார்த்து, ஒன்றும் இல்லைங்க அவங்க கிட்ட ஒரு விஷயம் பேசணும். பட் ஆனால் அதை உங்ககிட்ட சொல்லலாமான்னு சொல்லி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட முத்துவுமே, என்ன மீனா ஏதாவது பிசினஸ் ஐடியாவா இல்ல வேற ஏதாவது விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்லங்க, இது ஒரு முக்கியமான விஷயம். ஆனா இதை சொன்னா அப்படின்னா நீங்க எதுவும் பெருசா எடுத்து பண்ணிடக்கூடாது. அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்துவுமே ரொம்ப காமோட, இங்க பாருங்க, கவலைப்படாத மீனா, நான் எந்த இஷ்யூவும் பண்ண மாட்டேன். எந்த பிரச்சனைன்னு சொல்லு. என் அம்மா ஏதாவது சொன்னாங்களா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, எங்க மீனாவுமே இருந்துகிட்டு முத்துக்கிட்ட, ஒண்ணும் இல்லைங்க, பார்வதி ஆண்டி வீட்டுல 2,00,000 பணம் மிஸ் ஆச்சுல்ல, அதுக்கப்புறம் அது திரும்பி கிடைச்சிருச்சு தானே அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட முத்துவுமே, ஆமா திரும்பி கிடைச்சிருச்சு. ஒரு வழியா அங்க பார்வதி ஆண்டி வேற ஒரு இடத்துல வச்சுட்டேன்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டாங்க. இல்ல அப்படின்னா அந்த 2,00,000 எங்க போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலதான் பழி வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மீனாவுமே, நீங்க சொல்றது உண்மைதான். பட் ஆனா அந்த பணம் கிடைக்கலங்க. அந்த பணம் தொலைஞ்சு போனதுதான். என் மேல எந்த ஒரு பழியும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரோகிணி தான் அந்த 2,00,000 பார்வதி ஆண்டிகிட்ட கொடுத்து, இந்த மாதிரி மீனா மேல பிரச்சனை இல்லாம இருக்கணும், அதுக்காக தான் நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி என் பேரை சொல்லி அவங்க அதை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோம் நீங்க மொத்தமே பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆமா, ரோகிணிக்கு அது அவ்வளவு பணம். சொல்லப்போனா அவங்களே பணத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா நாடகம் நடிக்க வந்த காசை கூட அமுக்கலான்னு பார்த்தாங்க. அவங்க ஏன் 2,00,000 இந்த மாதிரி சும்மா தர போறாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்போ, இல்லங்க, இந்த மாதிரி நான் பார்வதி ஆண்டிகிட்ட கேட்டேன். அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரோகிணி தன்னோட தாலி சின்ன வித்து தான் இந்த மாதிரி அந்த பணத்தை கொடுத்தாங்க. அதுவும் இல்லாம மீனாவை காப்பாத்துறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு பார்வதி ஆண்டி கிட்ட சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னு முத்துவுமே ரொம்பவே டவுட் ஆகுறாரு. எனக்கு என்னமோ பார்லர் மேடம் அப்படி பண்ற ஆளே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச பணத்தை அவங்க தான் எடுத்திருப்பாங்க. அவங்க எடுத்துட்டு தான் அதை பெரிய பிரச்சனை ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த 2,00,000 கண்டுபிடிக்கிறதுக்காக இங்க கேஸ் கொடுக்கறதா பிளான் இருந்துச்சு. இவங்க கடைசி அந்த 2,00,000 கொடுத்து கேஸ் கொடுத்தா போலீஸ்ல மாட்டிக்குங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அப்ப கண்டிப்பா ரோகிணி தான் அந்த பணத்தை திருடிருக்கா அப்படிங்கிற விஷயத்த முத்துவுமே கண்டுபிடிச்சிடறாரு. இது அப்படியே விடக்கூடாது, இதை பத்தி நம்ம வீட்டுல பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டா இங்க மீனா கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க. ஆனா மீனாம, என்னங்க வேணாங்க, சொன்னா கேளுங்க, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும், நம்மளுக்குள்ள வச்சுக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முத்துவுமே, இங்க பாரு மீனா, இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. இன்னுமே உமால இருக்கிற திருட்டு பழி துடைக்காம இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் இது வெளியில தெரிய வந்தா மறுபடியுமே நீ அன்னைக்கு இந்த விஷயத்த நிரூபிக்காம போனதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவ. சொன்னா என் பேச்ச கேளு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மீனாவையும் கன்வின்ஸ் பண்ணி டேரக்டா எங்க அண்ணாமலை கிட்ட முத்துவுமே பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பா ஒன்னும் இல்லப்பா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை, என்னடா என்கிட்ட கேள்வி கேட்கணுமா, என்ன கேள்வி கேட்க போற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஒன்றும் இல்லப்பா, இப்போ நான் ஒரு பொருளை உங்ககிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். அந்த பொருளை நீங்க தொலைச்சிட்டீங்க, ஓகேங்களா? நீங்க தொலைச்சதுக்கு அப்புறம் அந்த பொருளை வேற ஒருத்தவங்க எடுத்துட்டாங்கன்னு சொல்லி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா சம்மந்தமே இல்லாத இன்னொருத்தர் அந்த பொருளை, பரவாயில்ல இவங்களுக்கு பதிலா நீங்க இதை வச்சுக்கோங்க, அவங்க பேர் இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதை கேட்டோன்னா இந்த பக்கம் அண்ணாமலையுமே யோசிச்சு பார்த்துட்டு, ஏண்டா அப்ப அந்த சம்மந்தமே இல்லாம கொடுக்குறவன் அந்த பொருளை எடுத்திருப்பான், அப்ப அவன் தான்டா தப்பு பண்ணவன் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா சொன்னீங்கப்பா, அதே மாதிரிதான் நம்ம வீட்லயும் இதே மாதிரி 2,00,000 திருடின ஆள் ஒண்ணு இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னா வீட்டுல இருக்க எல்லாருமே யோசிக்கிறாங்க, யாரா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா ரோகிணி மட்டும் அப்படி ஷாக் ஆகி போயிருக்காங்க. அப்பதான் கரெக்டா ரோகிணியை பார்த்து, அது வேற யாரும் இல்ல, இந்த ரோகிணி மேடம் தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இங்க விஜயாவும் இருந்துகிட்டு, அவளை எதுக்கு நீ குறை சொல்லிக்கிட்டு இருக்க? சொல்லப்போனா அவளே ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, அவ எதுக்காக இந்த பணத்தை எடுக்கணும்? சொல்லப்போனா அவளுக்கு தான் இந்த 2,00,000 தேவையே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முத்துமே இருந்துகிட்டு, இங்க பாருங்க, பார்வதி ஆண்டி வீட்டுல 2,00,000 பணம் காணாம போச்சா இல்லையா? ஆமா காணாம போச்சு. அந்த பணத்தை திருடினதான் மீனா மேல பழி போட்டீங்க. அது உண்மைதான். ஆமா, மீனா தான் கடைசியா போயிட்டு வந்தா, அதனாலதான் அவன் மேல பழி போட்டோம். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டு. அந்த பணத்தை நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா கிடைக்க போகுது. ஆனா போலீஸ் கம்ப்ளைண்ட்னு சொன்ன அடுத்த செகண்ட் இங்க ரோகிணி மேடம் சம்பந்தமே இல்லாம தன்னோட நகையை வித்து எதுக்காக போய் பார்வதி ஆண்டி கிட்ட மீனாவை காப்பாத்துறேன்னு சொல்லி ஒரு நாடகத்தை போட்டு அந்த 2,00,000 கொடுக்கணும், அதுதான் எனக்கு டவுட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதை கிட்டோன்னு இந்த பக்கம் மனோஜுமே பயங்கரமா சாக்காகிறாங்க. உண்மையை சொல்ல போனா மனோஜ் கிட்ட சொல்லிட்டு அந்த செயினை வித்து 5,00,000 எடுத்திருப்பாங்க. அந்த 5,00,000த்துல 3,00,000 தான் மனோஜ் கிட்ட கொடுத்திருப்பாங்க. மீதி 2,00,000 இந்த பக்கம் பார்வதி ஆண்டி கிட்ட கொடுத்திருப்பாங்க. அப்ப மனோஜுமே இருந்துகிட்டு, என்ன ரோகிணி இதெல்லாம், என்கிட்ட அப்போ நகையை வித்து 3,00,000 தான் வந்துச்சுன்னா அப்ப 5,00,000 வந்துச்சா? அப்ப 5,00,000 2,00,000 அங்க கொடுத்திருக்க, 3,00,000 இங்க கொடுத்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப ரோகிணியுமே இருந்துட்டு, இங்க பாருங்க, இதெல்லாம் நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தான் பண்ணேன், அதனாலதான் இதெல்லாம், இதுக்காக நீங்க என் மேல தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கரெக்டா இங்க முத்துவுமே இருந்துகிட்டு, நீங்க நல்லது பண்ணுங்க, வேணான்னு சொல்லல, அப்ப எதுக்காக போலீஸ் கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 2,00,000 கண்டுபிடிக்காத மாதிரி பண்ணீங்க? சொல்லப்போனா அப்பவே நீங்க அதை ஃப்ரீயா விட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பா போலீஸ் யாரு திட்டினாங்க என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு கண்டிப்பா அந்த பணத்தையுமே நமக்கு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். இப்போ அந்த 2,00,000 பணத்தை சம்பாதிக்க நம்ம எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அப்படின்னா நீங்க இப்போ போலீஸ் இந்த வீட்டுக்குள்ள இந்த நகையை கண்டுபிடிக்காம இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ரோகிணியை பார்த்து கேள்வி கேட்கறாங்க. அப்ப இதை கேட்ட ரோகிணியுமே ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு, இல்ல நான் அப்படிலாம் நினைக்கல, இந்த மாதிரி அத்தை பிரஷர் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் யோசிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பக்கத்துல இருக்க விஜயாமே, என்ன ரோகிணி இப்படி முட்டாள்தனமா இருக்க, சம்பந்தமே இல்லாம நீ எதுக்கு உன் பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் உனக்கு தேவையா? முதல்ல சம்பந்தமே இல்லாம இப்படி பண்ணாத,
போலீஸ் கேஸ் கொடுத்தா அந்த காணாம போன 2 லட்சம் கிடைக்க போகுது. அப்புறம் தேவையே இல்லாம நீ ஏன் இப்படி பண்ற, இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கிட்டயுமே சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணியுமே இது பார்வதி ஆண்டிட்ட ஒரு ரகசியம் சொன்னதுக்கு சப்பா எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சிருக்காங்க, அது முக்கியமா யாருக்கு தெரியக்கூடாது, அவங்களுக்கு தான் சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி மேல கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க.